ஷேய் ஞாயிற்றுக்கிழமை நாள் கணக்கு வந்து யார் யார் கைலாசத்தில் வந்தாலும் போனாலும் அந்த கணக்கை உலக நாடே பாடுறான்னு விடுவோம். நாங்கள் விஷ்ணு பிரமா தலபாய்புரம் காவல் நிலையத்திலேருந்து காவல்துறை அதிகாரி 100 மையமாக கணக்கு கொடுத்த கணக்கில் அந்த கணக்கு சேத்தூர் பதிவு போயிடுச்சு. ஏன்னா ஈஸ்வர மகன் கரெக்டாக அடித்து கணக்கு கரெக்டாக கொடுத்துட்டான். 100 மையத்துக்கு கணக்கு கொடுத்த கணக்கு இந்த மாதிரி கேஸு நிலுவையில் இருக்குது, கேஸ் நடந்து கொண்டே இருக்குது. நீதிமன்றம் எங்கள் அப்பா உட்காந்துருக்கா சிவன் கோயில் ரைஸ் மில்லுக்கு பின்புறத்தில் கைலாசத்தில் அமர்ந்திருக்கார். அந்த விவரத்தை சொன்ன உடனே அது ஆகிவிட்டது. 100 மையத்தில் பதிவாயிருக்கு. அந்த கணக்கு வரையில் எடுக்க வேண்டிய அதிகாரிகளை எடுக்க விடுவார், நீதிமன்றத்திலேருந்து எடுக்க விடுவார். கைலாசத்துலேருந்து போட்ட கணக்கு இது உலக நாடே கணக்கு பிடிக்கிற கணக்கு பிடிக்கார். ஒரு 4 அடி சதுரங்கத்தில் உட்காந்து உலக நாடு கணக்கு எடுக்கார், பிரட்டி எடுக்கார். தப்பு செஞ்சவனுக்கு இந்த செம்மத்தில் தண்டனை. காவல்துறை அதிகாரி இந்த இடம் யார் இடம், இந்த இடம் யார் இடம், அதுதான் சொல்லதான்ல. என் உழைப்பு, நான் ஏமாந்து போனேன். அவன் எழுதி வச்சுக்கிட்டேன். பத்திரம் போட எனக்கு தெரியுமான்னு கேட்கான். இப்படிலாம் பத்திரம் எழுதுவாங்களா, இப்படிலாம் போட்டு எழுதுவாங்களா, இப்படிலாம் இவன் சுவை சம்பாத்தியம் சொன்ன உடனே அவன் காவல்துறை அதிகாரி சுவை சம்பாத்தியம் ரோட்டில் போகிற ஆளுக்கு எழுதி கொடுக்கலாம். அப்படியாடா உன் கவர்மெண்ட் சட்டம்? அவர் கேட்காரு, ஏன் சுவை சம்பாத்தியம் எங்கே ஓச்சுன்னு கேட்காரு. அதுதான் இயந்திரத்தை பிடிக்காரு. எல்லாம் கேட்டுக்கோடா, ஏன் சுவை சம்பாத்தியம் கடவுள் அவர் கேட்காரு. எல்லா ஆலயம் சிவன் கோயில் உட்காந்துருக்கேன் நான், என் சொத்து எங்கடா அப்படின்னு கேட்காரு. மானிட பேலன்னு கேட்காரு. அவர் உச்சியில் உட்காந்துருக்காரு. அந்த காவல்துறை அவனை தூங்க விட மாட்டார். அவன் கொஞ்சம் பக்தியான உள்ளவன். அவன் பார் என்ன கூத்து அடிக்கான்னு பாரு. இப்போ அடிக்கிற அடியில் ஒவ்வொரு இடமாக உட்கார்ந்துருக்காரு, ஈரக்கோலையை உரிவார் அப்படின்னு அவன் நாக்கால் வெளியே விடுவான். இது 3வது கணக்கு. காவல்துறை அதிகாரியை உள்ளே வந்த கணக்கு 3 கணக்கு பார்ப்பார். 3 கணக்கில் வந்துட்டான். 3 கணக்கில் முடிச்சிட்டார். கணக்கு முடிஞ்சு போச்சு. அதிகாரிக்கு வந்த கணக்கில் முடிச்சிட்டார். இனிமேல் அடுத்து இராணுவ வானரப்படைகள் அட்டா முடிக்க உள்ளே கொண்டு வந்துடுவார். அவர் கணக்கு முடிக்காமல் எதையுமே செய்ய மாட்டார். கரெக்டாக பாயிண்டாக போடுவார், பாயிண்டாக எடுப்பார். பாயிண்டை தப்பு செய்கிறவனை தண்டனை கொடுப்பார். அவருடைய கடவுளுடைய கணக்கு அதுதான். எல்லாம் புரிஞ்சுக்குவாங்கடா, எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. கைலாசத்தில் அது வரும் வீடியோ, அது கணக்கு வீடியோ விட்டுறணும்ல. இடித்து சுத்தம் பண்ணி போட்டு போயிருக்கான்ல, அதுவும் அந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டணும். நாளைக்கு துரும்பு இல்லாமல் கணக்கு தப்பு செஞ்சோன்னு எடுப்பார், பிதிக்கி எடுத்து போடுவார். புரியா? ஏலே சேஜிபி இடித்தான் சேத்துருக்காரன், அவன் விற்று தின்னுட்டு போயிட்டான். சேஜிபியே விற்றுட்டான், இப்போ ரன்னிங்கில் இருக்கான். புரியுதா? எல்லாம் இந்த அரசியல்வாதி கூத்தடித்த பூரா அரசியல்வாதி உள்ள கணக்கில் உட்காந்து ஆடுதான். இவன் தென்போரம் கிராமத்திலேருந்து வந்து என்ன சொல்லுதான்ல, கேஸு நடக்கு. அவன் புரோக்கர், நல்லா விற்று தின்னு ருசி கண்டவன். நமக்கு இதில் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம புடை நிறைஞ்சிக்கிட்டு இருக்கோம், பூலில் ஊற்றிட்டு நம்ம வீடியோ ராவிட்டாலேம்னு அவன் வாரான் புரோக்கர். அவனை ஏற்கனவே இந்த புரோக்கர் வச்சு தான் எல்லா புரோக்கரையும் தூக்குவார். இப்போ 4வது பாயிண்டில் அந்த புரோக்கர் கணக்கில் சேசிபி உள்ளே கொண்டு வந்துட்டான். அப்போ உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாட்டில் புரோக்கரை எப்படி தூக்குவார்? எல்லா இடத்துலையும் பட்டா போட்டது பவர் போட்ட கணக்கில் சேசிபி வச்சு இடிச்சு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு பிளாட் அடித்த அப்புறம் கணக்கில் தூக்கிடுவார். புரோக்கர், அரசியல்வாதி புரோக்கர், எல்லா புரோக்கரும் ஒட்ட தூக்குவார். இல்லை அவர் கெச்சு போட்டுக்கிட்டு இருக்காரடா, பாய்ப்பையில் உருண்டுக்கிட்டு நக்கிக்கிட்டு ஓடியாரான். வா இளமச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டார், லிங்கத்திலேருந்து எரிஞ்சிட்டார். அந்த வண்டி சோழி முடிஞ்சு போவோம், அந்த புரோக்கர் இதோடு முடிஞ்சு போவான். அவ்வளோதான். இல்லைம்மா ஆட்டோ முடிக்க அவன் எங்கே போய் சேரணுமோ சேர்ந்துருவான். அவர் கணக்கு குறிச்சிட்டார். இவ்வளோ தான், நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து பைக்கில் வேமா குர்ன்னு ஓடியாந்தான்ல, அவனும் இதோட சொல்லி முடிச்சிருவார். அது அந்த வாயில்லாத ஜீவனும் எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கன்னு சொல்லி அது கத்துது. அதே மாதிரி அவன் கத்தியே செத்து மடிஞ்சு போவான், சுடுகாட்டி எரிப்பு போயிடுவான். முக்கால் சத்தியம்டா.